ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கேரட் லைன்லேருந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ரிங்கோட ப்ரைஸ் பிரேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டைமண்ட் பர்ச்சேஸ். எனக்கு ரொம்ப நாளாகவே டைமண்டில் ஏதாவது வாங்கணும்னு ஆசை. மே மந்த்தே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் லைக் அக்டோபர் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு லேட் போஸ்ட் தான். ஸோ இப்போ ப்ரைஸஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் ரிங் வந்து இப்போ ஐ திங்க் வெப்சைட்டில் இல்லை. இப்போ டைமண்ட் ரிங் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ நான் வாங்கியிருந்தது வந்து ஒரு 14 கேரட் ரோஸ் கோல்டு. இதில் வந்து 5 டைமண்ட்ஸ் இருக்கும். 24 கேரட் கோல்டை விட 14 கேரட் கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு 1 கிராம் ரோஸ் கோல்டு 14 கேரட் ரோஸ் கோல்டுக்கு வந்து 5715 ருபீஸ் ப்ரைஸு. ஸோ நான் வாங்கின ரிங்கோட டோட்டல் கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.371, அதாவது டைமண்ட் அண்ட் கோல்டு எல்லாமே சேர்த்து 1.371 கிராம்ஸ் இருந்தது. அதுல வெயிட் டைமண்டோட வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னா 0.040 மில்லிகிராம் இருந்தது, அதாவது 40 மில்லிகிராம் இருந்தது. அண்ட் கோல்டு மட்டும் பார்த்தா 1.363 இருந்தது. ஸோ இப்போ வந்து நமக்கு டைமண்டுக்கு தனி ப்ரைஸ் போடுவாங்க, கோல்டுக்கு தனி ப்ரைஸ் போடுவாங்க. ஸோ கோல்டுக்கு மட்டும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7789 வருது. டைமண்டுக்கு மட்டுமே வந்து 40 மில்லிகிராம், அதாவது கேரட்ல பார்த்தா 0.008 கேரட் அந்த டைமண்டுக்கு மட்டுமே 4820 ருபீஸ் வருது. ஸோ கோல்டு அண்ட் டைமண்ட் மட்டுமே பார்த்தா அரௌண்ட் 12600 ருபீஸ் கிட்ட வருது நமக்கு ரிங்கோட ப்ரைஸ் மட்டுமே. இதுல வந்து அவங்க வந்து மேக்கிங் சார்ஜஸ் வேற ஆட் பண்றாங்க. ஸோ மேக்கிங் சார்ஜஸ் மட்டுமே பார்த்தா 3600 ருபீஸ் வருது. ஸோ மேக்கிங் சார்ஜஸ், கோல்டோட ரேட்டு, ஐ மீன் ரிங்கோட ரேட் எல்லாமே சேர்த்து வந்து 16,210. இது வந்து ஜிஎஸ்டி இல்லாம ரிங் மட்டும் வித் மேக்கிங் சார்ஜஸ் வந்து 16,210 ரூபாய். இது அதுக்கப்புறம் வந்து 1.5% ஸ்டேட் ஜிஎஸ்டி, அப்புறம் 1.5% சென்ட்ரல் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 16,657. இதுதான் டோட்டல் ப்ரைஸு. இது பர்த்டே இல்லை ஆனிவர்சரி அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்னா அதுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபரில் வந்து எனக்கு வந்து 1215 ருபீஸ் வந்து சேவ் ஆச்சுது. எங்களுக்கு வந்து 15,444 ருபீஸ் வந்தது. ஸோ ரிங் பார்த்துடலாம். இதுல நடுவுல வந்து 5 டைமண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 14 கேரட் கோல்டு. இந்த டைமண்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா FGSI அந்த டைமண்ட். ஸோ இது 14 கேரட் ரோஸ் கோல்டுங்கிறனால நம்ம இது டெய்லி வேர் கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அக்கேஷன் அண்ட் வேராக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதுதான் நான் போட போகிறேன். டெய்லி வேரை நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்துட்டு பேங்க்ல வந்து நம்ம இந்த கோல்டை வந்து பிளட்ஜ் பண்ண முடியாது. அதாவது நார்மல் கோல்டை நம்ம அடகு வைக்கிற மாதிரி 14 கேரட் கோல்டு வந்து நம்ம பேங்க்ல வந்து பிளட்ஜ் பண்ண முடியாது. நாங்கள் இதோட ரீசேல் வேல்யூ பத்தி கேட்டப்போ நான் இப்போ மேலே வாங்கினேன் இல்லையா, இப்போ நான் இது ரீசேல் பண்ண போறேன்னா இன்னைக்கு இந்த கோல்டுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்ல வந்து எடுத்துக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் கொஞ்சம் வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கரெக்டா எனக்கு அந்த ரேஷியோ எல்லாமே தெரியல. பட் கொஞ்சம் வந்து மைனஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நாங்கள் இதை வந்து ரீசேல் நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த டைமண்ட் பர்ச்சேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.